நம்பர் சீரீஸில் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்பர் சீரீஸு, அப்புறம் அந்த ஆல்ஃபபெட்ஸு, ரிலேஷன்ஷிப்பு, பசில்ஸு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்ப்போம் பேசிக்லேருந்து. ஓகேங்களா? டூ 4 6 8 என்ன வரும் சொல்லுங்க. என்ன வரும் இங்க? 2 + 2 பார்க்கும்போது தெரியுது இல்லையா? 2 + 2 இங்க 4 + 2 6 + 2 ஸோ 8 + 2 தான் வரணும் இங்க. ஸோ 2 + 2 4 4 + 2 6 6 + 2 8 8 + 2 10. ஸோ இந்த இடத்துல 10 வரணும். ஓகேங்களா? இப்போ சொல்லுங்க. 3 + 6 + 3 9 + 3 12 12 + 3 15. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். இங்கே பார்த்தாலே தெரியுது. 3 6 9 12 இதெல்லாம் வந்து 3 மல்டிபிள்ஸாக இருக்கு இல்லையா? அதால் வந்து 15 ஷுட் கம் இயர். நெக்ஸ்ட்டு இதை பார்த்தா இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதில் ஈஸியாகவே இருக்கும், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. 5 10 15 அடுத்தது என்ன வரணும்? 5 10 15 20. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 1 3 5 7. இங்கே என்ன வரணும்? என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள். என்ன பேட்டர்னில் இருக்குது? +2 +2ன்னு ஆட் ஆகிடும் போகுது இல்லையா? +2 அப்போ என்ன வரணும்? இங்கே +2 7 + 2 9 வரணும். இது ஆன்சரு. 10 20 30 என்ன பேட்டர்ன் இது? 10+ன்னு இருக்குது. +10 +10 ஆட் ஆகிடும் போகுது. சரிங்களா? இங்கேயும் +10. ஸோ இங்கே என்ன வரணும்? 40. கரெக்டா? 10 20 30 40 10 10 ஆட் ஆகிடும் போகுது. இங்கே பாருங்கள். 2 4 என்ன டிஃப்ரென்ஸு? 4. 6 10 என்ன டிஃப்ரென்ஸு? 4. 10 14 என்ன டிஃப்ரென்ஸு? 4. எல்லாமே +4. ஸோ இங்கேயும் +4. அப்போ என்ன வரணும்? 14 + 4 18. 1 4 7 10. பார்க்கும்போது என்ன தெரியுது? 3 3 கூட்டிகிட்டு போகுது. ஸோ 10 + 3 13. கரெக்டுங்களா? வேகமாக கொஞ்சம் கொஞ்சமாக. இதெல்லாம் ஈஸியாக இல்லையா? கஷ்டமே கிடையாது. இதெல்லாம் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் போகிறது. ஆனால் பேசிக் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக உங்களுக்கு சொல்கிறது இதெல்லாம். இப்போ 3 9 27. இப்போ தான் யோசிக்கணும் நீங்கள். இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே ஆட் போயிருந்தது. புரியுங்களா? இப்போ 3 9 27 வந்துச்சு. 3 கூட 9 வரணும்னா என்ன பண்ணணும்? 6 ஆட் பண்ணணும். இப்போ 9 கூட 6 ஆட் பண்ண என்ன வருது? 15 வந்துடும். ஆனால் இங்கே 27 இருக்குதுங்க. புரியுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 15. இது வந்து ஆட் பண்ணுறது இல்லை. இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 9 வருது. 9 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 27 வருது. ஸோ இது மல்டிபிள் 3 மல்டிப்ளைட் பை 3. சரிங்களா? 3 டைம்ஸ் இது. ஸோ அப்போ 27 × 3 இங்கே வரணும். என்ன வரும்? 81. இது ஆன்சர். இதில் இங்கே பாருங்க. 2 5 8 11. 2 5 8 11 என்ன ஆட் ஆகுதுங்க? +3. இது +3. 5 + 3 8. 8 + 3 11. 11 + 3 14. திஸ் இஸ் த ஆன்சர். இந்த சீரீஸ் பாருங்கள். 7 14 21. என்ன இது 2 2 வரும்னு பார்த்தா இன்னொன்று வருது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா? ஒன்றும் இல்லை. 7 கூட 7 கூட்டுங்க, 14 வருது. 14 கூட ஒரு 7 கூட்டுங்க, 21 வருது. இப்போ 21 கூட ஒரு 7 கூட்டுங்க, 28. இதுதாங்க ஆன்சர். இதே மாதிரி தாங்க வரும். இப்போ நம்ம பார்க்கறதால ஈஸியாக பார்த்துட்டோம். இன்னும் அட்வான்ஸாக போகும்போது ஸ்கொயர்ஸில் வரும், க்யூபில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், க்யூபில் வரும். நம்ம அது ஸ்கொயராக மாற்றணும், இல்லை க்யூபாக மாற்றி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். மீண்டும் சந்திப்போம்.